இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, மூணுன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சூர்யா சிவா அப்பா வந்து திமுகல எம்பியா இருந்தவர், நீங்க நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க. அதுக்குள்ளேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட நம்ம. தம்பியா தானே பாத்திருக்கேன், இதுக்கு மேல நான் உன்னை என்னைக்குமா தம்பியா பாத்திருக்கேன். நான் சசிகலா புஷ்பா நினைச்சு சொல்ல. ஐயா இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ். சிட்டிகள் பரவலாக பல கட்சிகளில் இவங்க சித்தி பிஜேபி உன்னுரியா நீ வேற. இப்ப ஏன் என் தாலியா இருக்கு, இப்ப திரும்பி பழைய வரலாறுலாம் நோட்டி இப்ப எதுக்கு இப்ப தேவையில்லாத சும்மா ஜாலிக்கு. ஜாலி உனக்கு மட்டும் இருந்தா போறாது, எனக்கு இருக்கணும். அக்கா அக்கா சொல்லுங்க வாங்க இப்படி அம்மா விஜயலட்சுமிக்கு 7 முறை கருக்கலைப்பு செஞ்சாலும் 8. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி. எந்த ஹாஸ்பிட்டல்மா? சூர்யா ஹாஸ்பிட்டல். அதுல இவரே போயிருக்காரு. Oh, you see this guy? See this guy? Number 1 bullshit guy. 2023 கமிஷனர் ஆபீஸ்ல எல்லாரோட பேரும் உள்ள இருக்கு. அமீர் அண்ணா பேர் தான் மென்ஷன் ஆயிருக்கும், சேரன் அண்ணா பேரும் மென்ஷன் ஆயிருக்கும். ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கோம். இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோம். இந்த விஷயத்த வந்து யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டா சேரன் அண்ணா தான். என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கேடா போல்டுங்களா? சீமன் தான் ஆண் விபச்சாரி. அவனா நீ? ஐயோ சினுங்கறானே, போடா வெளிய. இந்த பொண்ணு விருப்பப்பட்டுச்சு, என்ன கூப்பிட்டுச்சு, நான் போனேன்னு சொன்னேன்ல. இதே மாதிரி உன் பொண்டாடி போயிருந்தா நீ ஏத்துக்குவியா? விட்டுருப்பாரு தான் போல இருக்கு. இப்படி எல்லாம் பேசாதீங்க, நாங்களாம் நல்ல குடும்பத்துல பிறந்தோம். அப்ப நாங்களாம் நம்து போன குடும்பத்துல பிறந்தோம். ஐயோ கையல்வெளிக்கு தன் புருஷன் ஒரு பொண்ணு கூட படுத்து எழுந்து கருக்கலை பண்ண சொல்றானே, எப்படிமா பக்கத்துல உட்கார்ந்து குடும்பம் நடக்குது? ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா ஒண்ணு விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்பட்டுட்டு என்ன பத்தி பேசுற நீ? 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு? Number 1 bullshit guy. என்னமோ வயசுக்கு வந்தோன்னு குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குளிச்சா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். சீமான் வயசும் மாமியார் வயசும் ஒண்ணு. மாமியாரோட பொண்ணுனா அப்ப உனக்கும் பொண்ணு வயசு தானே டோபரு. இவரே என் கூட படிச்சவருங்க. என்னது உன் கூட படிச்சவரா? வயசு 21 சொல்றாரு. 21? ரமேஷ், நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து படிச்ச காலத்துல நீ பின்னாடியே சுத்தி சுத்தி வரல. பொண்ணு ஏஜ்ல இருக்கிற மாமியாரோட பொண்ணை நீ திருமணம். தமிழ்நாட்டு புள்ள நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஊரை ஏமாத்துங்கிறது இது பொண்டாட்டிக்கும் விசுவாசமா இல்ல, பிள்ளைங்களுக்கும் விசுவாசமா இல்ல, பெற்ற தாய்க்கும் விசுவாசமா இல்ல, சொந்த மண்ணுக்கும் விசுவாசமா இல்ல. சாக்கடை சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பந்தமா அடிச்சமா போனமான்னு இருக்கணும். செந்தமிழன் சீமான் என்ற இனிமேட்டு பேரை மாத்திட்டு இனிமேட்டு விபச்சாரி சீமான். இன்று முதல் நீ விபச்சாரி சீமான். எல்லோரும் அன்போடு கையல்வெளி கூட பத்தினியான்றது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார். கையல்வெளி வந்து யாருடைய மக, அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு எத்தனாவது பொண்டாட்டி, இவங்க அப்பாவுக்கு எத்தனாவது. இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. நாதாரி குடும்பம்டா. சூர்யா சத்தியமா சொல்றேன், விஜயலட்சுமி சாபம் சும்மா. அதனால தான் இன்னைக்கு அவர் சீரழிறாரு. ஐயோ பாவம், மூஞ்செல்லாம் இப்படி கோணமானலாம் இருக்கே. பத்தினி சாபமும் சும்மா விடாது, இந்த பத்திரா சாபமும் சும்மா விடாது. ஆமா, அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? சின்ன பொம்மை தான் வச்சு பட்டு பண்ணு போட்டு போய்கினே இருப்பாப்புல. போலீஸ்காரன் தான் அச்சு இப்படி ஆகிட்டான். நீ விட்டா படிக்காத சூர்யா. தமா நல்ல புள்ளமா இது. யாரு இவனா? அவன் யமனியே விட்டுடுவான். யார் பெத்த புள்ளையோ. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. ஐயோ இவன் ஏன்பா கிட்ட காட்டுறீங்க? அவர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா விஜயலட்சுமி அக்காவுக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்கள ஏத்துக்கணும். நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்புதான், என்ன மன்னிச்சிருக்கப்பா. ஆனா தாலி மட்டும் கட்ட சொல்லாதீங்கப்பா. என்னவே தாலி கட்ட மாட்டியா? அட மகனை தண்டவாணி அவன் சங்க. நீ கையல்வெளி கூட வாழ்ந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 வேளை சொத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க இல்லையா? நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. இல்லமா நம்ம அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா கொள்கை பிரபுச்சல ஆக்கலாம்ல, அந்த மாதிரி விஜயலட்சுமி ஆகிட்டு போறதா என்ன பிரச்சனை? எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? ஜானகி அம்மா அமைதியா இருந்த மாதிரி கையல்வெளி அமைதியா இருந்துட்டு போக வேண்டியதானே இருக்கு. தப்புவா பேசுறேன். ஓ ஸ்டாப். நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க ஆட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? சுபமுத்துக்குமார் அண்ணாவை வந்து கூலிப்படையை வச்சு போட்டதே வந்து சீமான் தான். அவன
வந்து சீமான் தான் ஆளை வச்சு போட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இவன் தான்மா பண்ணிட்டான். ஆமா, ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு. நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுனே. இவனா? இவனாவா? இவர்தாயா? எப்படிமா இந்த தமிழ் கட்சிக்காரங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க இந்த பொறுக்கி பசங்க நம்பிங்கிறாங்க? ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. பிரபாகரன் அண்ணன் மகன் அவனையும் கெட்ட வார்த்தையில பேசுறாரு. எல்லாத்துக்கும் என் வாயில இருந்தே புடுங்கணும். அம்புட்ட ஆசை பஞ்சாயத்து தானா? அவன் கிடக்குறான் தேப்பையில அப்படின்னு. ஆமா, அப்படியே சொல்லிட்டாங்க. நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா பேப்பையில பேப்பையில ஈத்ர பையில பேப்பையில ஈத்ர பையில பேப்பையில. ஆமா, இந்த தேவடையா போய் அவனை போய் தேவடையா போய் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விதிய விட மாட்டேங்கிறாங்களே. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உதிரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.